உயிரை கொடுத்து படம் எடுக்கிறோம், ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு நோகாம நோம்பு கும்பிடுறானுங்க என்றொரு விமர்சனம் காலம் காலமாக விமர்சகர்கள் மீது இருந்து வருகிறது. முடிஞ்சா நீயும் ஒரு படத்தை எடுத்து காட்டுறா என் சோப்பு என்று கொந்தளிக்கும் அத்தனை சினிமா படைப்பாளிகளும் சினிமாவை அழிக்கிறதே இவனுங்க தான் என்று பொத்தம் பொதுவாக பிரச்சனையை தூக்கி விமர்சகர்கள் தலையில் வைக்கிற கொடுமையும் நடந்து வருகிறது. ப்ரூஸ்லி பார்த்த பிறகுமா இப்படி ஒரு முடிவு வரீங்க? சுடுசோத்துக்குள்ள விரல விடுறது ப்ரூஸ்லி மாதிரியான படங்களை படைக்கும் உப்புமா படைப்பாளிகளா அல்லது உண்மையான விமர்சகர்களா என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தின் இயக்குனர் சாய்ரமணி தமிழ் டாக்கிஸ் மாறன் மீது, அதாவது நம்ம ப்ளூ சட்டை, அவர் மீது கொலை வெறியில் இருக்கிறார் என்பது ஹாட் டாபிக். உதவி இயக்குநர்களுக்காக போடப்பட்ட தனி ஷோவில் பேசிய சாய்ரமணி, நான் ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்கிறேன், மக்களும் தியேட்டர்ல வந்து படத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போறாங்க, இந்த ப்ளூ சட்டக்காரன் மட்டும் படத்தை பார்க்க போகாதீங்கன்னு சொல்றான், இதனால இன்னும் நல்லா ஓட வேண்டிய படம் பாதிக்கப்படுது. இத்தனைக்கும் வந்தால் இயக்குனர் சங்கத்துல மெம்பரா வேற இருக்கான், இவ்வளவுக்கு பிறகு வந்தால் நம்ம சங்கத்துல மெம்பரா இருக்கிறத அலோ பண்ணலாமா என்று இவர் கேட்க, கூடவே கூடாது என்று அங்கு வந்த உதவி இயக்குநர்கள் சொல்ல, அந்த ப்ளூ சட்டையை சங்கத்திலிருந்து நீக்க கோரி ஒரு மனுவை எழுதி அதை இயக்குனர் சங்கத்துல கொடுக்க போறேன், எல்லாரும் அதுல கையெழுத்து போடுங்க என்று கேட்டு வாங்கி சங்கத்துல கொடுத்திருக்கிறாரு. சங்கம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பது தெரியல. ஒரு வேளை கடும் மாத்திரத்துக்குள்ளாகி மேற்படி ப்ளூ சட்டை ஆசாமியை சங்கத்திலிருந்து நீக்குவதுடன் சங்க உறுப்பினர்கள் யாரும் எதிர்காலத்தில் ப்ளூ சட்டை போடக்கூடாது, அவர்கள் இயக்கும் படத்திலும் ஹீரோக்கள் யாரும் ப்ளூ சட்டை போட்டிருப்பது போல காட்சிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுமோ? இருக்கிற எரிச்சலை பார்த்தா சொன்னாலும் சொல்லும்.